திறக்கலாம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினைத் தொடர்ந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை எங்களுக்கு தருவாராக. இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டோம். அருமையான நித்யானந்த தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் ராஜேஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சிந்தனை தளத்துல போலாம். நம்ம இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒருவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுடைய அருமை பெருமை மதிப்பு தெரியாம மற்றவங்க கிட்ட இருக்கிறது பார்த்து அவங்க கிட்ட அது சிறப்பா இருக்கு, இவங்க கிட்ட இது நல்லா இருக்கு, இந்த பொருள் நல்லா இருக்கு, அந்த மாதிரி அவங்களுடைய உறவு வகை நல்லா இருக்கு அப்படின்ற நினைக்கிறது, ஏக்க பெருமூச்சு விடுவது. நிஜம் வேறு, நிழல் வேறு. இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனா உண்மையிலேயே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா, இக்கரையிலையும் அந்த ஒரு பசுமாடு இங்க பசுமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு அங்க ஒரு நல்ல பச்சை பசேன்னு இருக்கு, அங்க போனாலும் அதே பசுமைதான், அங்க இருந்து இங்க பார்த்தாலும் பசுமைதான். அதனால இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா, அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று பொருள். அதாவது எக்கரையிலும் பச்சை பசுமை என்பதுதான் அதன் பொருள். அப்ப பார்க்கப்படும் விதம், பார்க்கும் கோணம் தான் இங்க மனிதர்களிடையே மாறுபடுகிறது. அப்போ இந்த அருமை பெருமை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி எந்த வகையில இதுக்கும் அதுக்கும் பொருத்தமாக இருக்கு. நம்மளுடைய பெற்றோர், ஆசிரியர், குரு, தெய்வம், இப்ப இந்த ஆங்கிள் தான் நாம சொல்லுவாங்க இல்லையா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட பிறக்கக்கூடிய குழந்தைகள், கணவன் மனைவி உறவுகள், சகோதர சகோதரியர்கள், இப்படி நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு வட்டத்துல அடுத்தது சமுதாயம் அப்படிங்கிற கட்டமைப்பு, தான் இயற்கை சமுதாயம் அப்படின்ற ஒரு மூன்றின் கட்டமைப்பு தான். இப்ப தான் அப்படின்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இந்த ஆங்கிள் தொண்டு செய்யறத பத்தியும் நம்மளை நாம எப்படி கவனிச்சுக்கணும், நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கறத பத்தியும் மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு அப்படின்னு. இதுல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான், நம்ம பார்க்கும் கோணம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம மாத்திக்கணும் நேர்மறையாக. அப்ப தன் ஆசை மற்றும் தேவைகளின் முழு வடிவமா தான் இப்போ மானுடம் அப்படிங்கிறது, மனித குலம் அப்படிங்கிறது பிறவி தொடரா வந்துகிட்டு இருக்கு. தன்னோட வாழ்க்கை தரத்தை வைத்து பிறருடன் ஒப்பீடு அப்பப்ப நம்ம செய்து கொள்வது சகஜம். இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பொதுவாக
பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, இல்ல தூரத்து சொந்தம், இல்ல நண்பர்கள். இதன் மூலமா நம்ம நம்ம எப்படி இருக்கோம்? அவங்கள விட அதிகமா நம்ம சம்பாதிக்கிறோமா? அதிகமா ஆடம்பரமா நம்ம இருக்கோமா? நல்ல இப்படித்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, நம்மளுடைய குணநலன்கள் அப்படிங்கிறத கம்பேர் பண்றோமா? நேற்று இருந்த நான், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? இன்றைக்கு இருந்த நான், நாளைக்கு எப்படி இருக்க போறேன்? அப்ப இதுதான் கம்பேரிசன், ஒப்பீடு அப்படிங்கிறது. நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய உயர்வு, இதுல தான் நம்ம நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறதோ, பேராசைப்படுறதோ, ஏக்க பெருமூச்சு விடுவதோ கிடையாது. ஸோ நமக்கு என்ன இருக்குதோ, அதை நாம ஆராதிக்கவும், பாராட்டிக் கொள்ளவும், இதை நாம எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நாம பழக்கப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த பழமொழியே. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா, இக்கரையும் பசுமைதான், அக்கறையும் பசுமைதான். அப்ப இங்க எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள், இந்த வீடு, நம்மள சுத்தி உள்ள சூழ்நிலைகள், சுத்தி உள்ள உறவுகள், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, இப்ப எல்லாமே கடவுள் கொடுத்த வரமாக நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து நல்லபடியாக, நேர்மறையாக, ஆக்கப்பூர்வமாக நம்மளால அந்த வாழ்க்கைய நிம்மதியாக, இனிமையாக வாழ முடியும். ஆனா, நாம என்ன பண்றோம்? ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நல்ல அன்பான பெற்றோர் கிடைக்கிறது, அன்பான அக்கறையான வாழ்க்கை துணை கிடைக்கிறது, குடும்ப ஆரோக்கியம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், இப்படி எல்லாமே நமக்கு நல்ல அ படுத்த உடனே தூக்கம். இந்த மாதிரி கிடைச்சா, அப்ப இந்த அக்கறை பச்சை அப்படிங்கிற அத தேடி யாருமே போக மாட்டாங்க இல்லையா? அப்ப அது காணாமலே போயிடும். இப்ப இக்கரை பசுமையாக இருக்கிறது தான் எல்லாருமே நம்ம ஏன்னா இத்தனையும் இருந்துடுச்சுன்னா, ஒருத்தருக்கு அமைஞ்சிடுச்சுன்னா, அது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த வரம் தானே! ஆனா அப்படி யாருக்குமே அமையறதில்ல. இல்லையா? ஏதாவது ஒரு குற்றம், குறை எல்லாமே இருக்கதான் செய்யுது. அப்போ எங்கேயோ நம்மை ஈர்க்கும் பலாக்காயை விட அருகில் கிடைக்கும் கலாக்காயே மேல் அப்படிங்கிற மாதிரி தான் பல அனுபவங்களில், பல சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப பல அக்கறை பச்சைகளுக்கு கனவு காணலாம். ஆனால் கனவுகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை. நம்மளுடைய மன சூழ்நிலையும், புற சூழ்நிலையும் கட்டுக்குள் வைத்து இருக்கும் கரையையே பச்சையாக, பசுமையாக காண்பது நம்மளுடைய அறிவுக்கு விவேகமானது அப்படின்னு தானே நமக்கு தோணும். இப்ப நமக்கு இங்க இருக்கிறத நாம ஏன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம்? நமக்கு கிடைச்சத ஏன் நாம கொண்டாட மாட்டேங்கிறோம்? இதுதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு சில ஒரு சின்ன கதை அ சொன்னா புரியும். இப்ப ஆற்றில் வெள்ளம் புரண்டு ஓடுது. இப்ப இக்கரையில் 2 பேர் நின்று கிட்ட இருக்காங்க. ஓடம் இல்ல. எப்படி அக்கறைக்கு போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு காளமாடு அங்க வருது. அக்கறைக்கு போகணும். ஆனா அது யோசிக்கல, நிக்கல. யாரும் வருவாங்களான்னு யோசிக்கல. ஓடம் கிடையாது. ஆனா அது நீந்தி போகுது. தன்னுடைய சுய ஆற்றல், சுய நம்பிக்கையை வைத்து அது வேகமா நீந்தி போகுது. அப்ப இது போகுதே அப்படின்றதுனால அத வால பிடிச்சுட்டு ஒருத்தன் குதிச்சு போயிட்டான். இப்ப இன்னொருத்தன் வந்து அ அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறான். ஐயோ! நமக்கு ஒரு வாலு கூட கிடைக்கலையே அப்படின்ட்டு நினைச்சுட்டு இருந்தான். அப்போ உடனே ஒரு நாய் வந்தது. நாயுடைய வால புடிச்சுட்டு இவனும் நீந்தி போறான். பட் நாய் வந்து இவனுடைய வெயிட் தாங்க முடியல. அது தன்னையும் இது பண்ண முடியல. அவனையும் கூட்டிட்டு போக முடியல. மூச்சு முட்டு திணறிட்டு அதிலேயே மிதந்துகிட்டே அ அந்த ஆற்றின் அலை போற வேகத்துக்கு அப்படியே போய்க்கிட்டு இருக்காங்க. இது அதுக்கு வாழ்ன்னு குறைக்க ஆரம்பிக்குது. அப்போ விளைவு இருவருக்குமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போக வேண்டிய திசை வேறு, போய்க்கொண்டு இருக்கிற திசை வேறு. இப்படித்தான் கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. இப்படித்தான் நாம எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு கிடைக்குமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ நாம கரை சேர விரும்புறோம் அப்படின்னா, எதையுமே பற்றிக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏற்கனவே பற்றிக் கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுட்டாலே, ஆற்றின் நடுவே அது அத விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. எதையுமே அதுதான் மகரிஷி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ஏதோ கருப்பா ஒரு ஆற்றின் மூட்டை மூட்டை ஒண்ணு கம்பளி மூட்டை இருக்கு ஆற்றின் நடுவே. அப்ப அது மிதந்து வருது. அப்ப அது ஏதோ இருக்கும் போல இருக்கு ஆசை. ஏதோ மிதந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு
அதை பற்றுகிறான். அப்போ நீண்ட நேரம் ஆகியும் அவன் கரை திரும்பவே முடியல. ஏன்னா அத புடிச்சிட்டு முடியல. நடுவாற்றில் போராடிட்டு இருக்கான். கரையில் சென்றுட்டு இருக்கிறவங்க, அந்த கரையில் சென்று சேர்ந்த நண்பர்கள் வந்து கத்துறாங்க. "கம்பளி மூட்டை இழுத்துக் கொண்டு உன்னால் வர முடியலன்னா பரவாயில்லப்பா, நீ அத விட்டுடு. நீ நீந்தி வா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் சொல்றான், நான் கத்துறான், அலர்றான். "நான் எப்பயோ விட்டுட்டேன். அதுதான் என்ன விடமாட்டேங்குது. அது கம்பளி மூட்டை இல்ல. கரடி மூட்டை, கரடி குட்டி" அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எதை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்து தேவையுள்ளதை மட்டும் நம்முள் நிறுத்திக் கொண்டு தேவையற்றவர்களை களைந்து விட்டால் வாழ்வில் எல்லாம் சுகமே அப்படிங்கிறது. இப்ப தவறாக பற்றுவீர்கள் பட் அதாவது எது நம்ம தப்பான ஒரு விஷயத்துல இப்போ இன்னைக்கு மீடியா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு கிடையாது. தடம் மாற்றத்தையும் கொடுக்குது. அப்போ தப்பா நாம ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டு இப்ப நிறைய மெயில் மூலமா நிறைய வருது. திடீர்னு ஒரு WhatsAppல ஏதாவது ஒரு கான்டாக்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு ஏதோ ஒரு லிங்க் அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரில இந்த கேம்ஸ்லாம் ஏதேதோ சொல்றாங்க. நெறைய ஆப்ஸ் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்றாங்க. இப்ப ஏதோ ஒண்ணு தெரிஞ்சோ, தெரியாமலோ எதையாவது ஒண்ணு கிளிக் பண்ணிட்டா, அது பின்னாடி பெரிய பிரச்சனையா ஆகுது. நெறைய நமக்கு இன்னைக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன? நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி நாம கொண்டு போகணும்? அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா, விழிப்புணர்வோட ஆகினையிலேயே இருக்கணும். ஆக்கினையிலே பழக நமக்கு அறிவு, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. அயரா விழிப்புணர்வுல நம்மளால கண்டிப்பாக செல்ல முடியும். அப்ப சரியாக பற்றுவீர்கள் அதாவது இப்ப நம்ம வந்து கிடைச்ச குரு வந்து நாம பற்றிக் கொண்டிருக்கிறோம். எதுக்காக பற்றிக் கொண்டிருக்கிறோம்? அவங்க நமக்கு சுய சிந்தனை நான் சொல்றேன்னு கேட்க வேண்டாம். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி கொடுத்த அ எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற அப்படிங்கிறது தான். அப்ப எல்லா இடத்துலயும் நீக்கமற இருக்கு. ஆனா, அது சுய சிந்தனை கொண்டு நீ ஆராய்ச்சி பண்ணு. உன்னுடைய அறிவுக்கு எட்டியதை நீ பாரு. உனக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டேன். தீட்சை குடுத்தாச்சு, பயிற்சி முறைகள் குடுத்தாச்சு, எல்லாம் குடுத்தாச்சு. அப்ப நமக்கு கிடைச்ச குரு வந்து எவ்வளவு உயர்ந்த ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. கடவுள் என்ன என்ன அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த குருவ வந்து நாம பற்றிக் கொள்வதனால தவறே கிடையாது. ஏன் அப்படின்னா, எ அ எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து போற்றினாலும் தப்பாது குரு உயர்வு முடிப்போர் தம்மை தரத்திலும் நம்மள வந்து உயர்த்தி காட்டும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்மளுக்கு உயர்த்திக்கிட்டே இருக்கக்கூடியதுதான் குரு உயர்வு. இப்ப குருவை நாம மதிச்சு நடக்கும்போது அவங்க நம்மளுடைய தரத்தை மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த பற்றுதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். அவங்க சொல்றது பற்றுதல்ன்றது நம்மளுடைய குரு. ஆனா அவங்க சொல்ற பாதை நமக்கு குடுத்த பயிற்சி, மனவளக்கலை பயிற்சியை நாம பின்பற்றி வாழ்வோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஏக்கம், இந்த பெருமூச்சு, மத்தவங்கள பார்த்து பேராசை, அடுத்தவங்கள பார்த்து பொறாமை இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வரவே வராது. நம்மள நாம எப்படி மேம்படுத்திக்கணும்? நம்மளுடைய ஃபோக்கஸ் தான் நமக்கு அங்க போகுமே தவிர, இக்கரையே பசுமையாக நாம தான் கண்டிப்பாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லையா? எல்லாருக்குமே மனவளக்கலை பயிற்சி பயின்றவர்கள் எல்லாருமே நம்மளை நாம நேசிக்கவும், நம்மை நாம மதிக்கவும், நம்ம குடும்பத்தை நேசிக்கவும், குடும்பத்தினரை மதிக்கவும், நம்ம பிள்ளைங்களை வந்து அழகான வழியில அவங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவதற்கும் நமக்கு மனவளக்கலை பயிற்சி குடுத்திருக்காங்க. இப்ப இப்ப நெறைய இப்ப நெறைய வந்து நமக்கு எவ்வளவோ அ இப்ப யூனிவர்சிட்டிலாம் இப்ப விஷன் டிப்ளமா, அது இல்லாம இப்ப ஜெயின் டிப்ளமா, இப்ப வந்து எம்போக் அப்படின்ட்டு இப்போ ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து. ஸோ நம்மளுடைய ஏன் இதெல்லாம் வருது? நம்மளுடைய யோகக்கலையில ஏன்னா இனி வருங்காலத்துல யோகா தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு டாக்டருமே நீங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. அதுவும்
பர்டிகுலரா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ். இன்னொன்னு பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவங்களுக்குள்ள வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்க்கிட்டு இருக்கு. ஜெனரேஷன் கேப். பெத்தவங்க சொல்றது நாம எதுக்கு கேட்கணும்? அப்படிங்கிற அந்த ஒரு டாமினன்ட்டான ஒரு கேரக்டராக பிள்ளைங்க இன்னைக்கு இருக்காங்க. தான் சம்பாதிக்கிறோம். நான் ஏன் சம்பாதிக்கிறேன்? அந்த என்னுடைய சுதந்திரத்துக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு இணையா ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது அப்படின்னு பெண்கள் தடுமாறி தடமாறி போய்க்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு சிட்டிக்குள்ள சென்னைக்குள்ள இப்படி எல்லாம் பார்க்க முடியுது. ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலர்கிட்ட சுத்தமா பார்க்கவே முடியல. இப்ப இப்படி வாழ்க்கை தரம் தடம் மாறி போய்க்கிட்டு இருந்ததுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து இனிமையாக எப்படி வாழ முடியும்? இப்ப தனிமையாக வாழ்க்கை முறைய வாழ்ந்தாலும், அதுல அவங்களுக்கு மன அழுத்தமும், வெறுமையும் தான் மிச்சமாகும். இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இக்கரை பச்சை, இக்கரை பசுமையை வந்து நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறது? இப்ப நான் வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு வந்து இந்த இத பசுமையாக நான் வைத்திருக்க வேண்டும். செம்மையாக நான் வைத்திருக்க வேண்டும். என்னை நான் மதித்து நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாரி என்ன சுத்தி உள்ளவங்களையும் நான் சந்தோஷமா, மதிப்போட நடத்தணும். எல்லாருக்குள்ளயும் அதே இறைசக்தி தான் இருக்கு. அக்கறையிலயும் பசுமையான அது அக்கறையிலும் தெய்வீகம் தான் இருக்கு. அப்படிங்கிறத உணரத்தக்க அளவுக்கு நாம புரிஞ்சுகிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதுக்கு என்ன முக்கியமான ஒரு அ காரணமாக இருக்க முடியும்? ஒவ்வொரு உயிருணர்வையும் உள்ளுணர்வாய் அவங்கள பத்தி நம்ம பேசும்போது அந்த இடத்துல நம்மள நாம அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அந்த நிலையில இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு உயிரை வந்து மதிக்கிறதுக்கு நம்ம பழகணும் அப்படிங்கிறது தான் இது. அப்ப நமக்கு அந்த கம்பேரிசனும் எதுவுமே வராது. அந்த பெருமூச்சும் வராது. So இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதை விட்டுவிடணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சு, சிலதுக்கு நோ சொல்லணும். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இது வேண்டாம். எனக்கு இந்த சாப்பாடு போதும், அளவு போதும். நம்பிருச்சு. இதுக்கு மேல எனக்கு வேண்டான்னா, வேண்டாம் அப்படிங்கிறதுல நிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இது நல்லா இருக்கே இன்னைக்கு. நெறைய வெரைட்டி இருக்கே. இது சுவையா இருக்கும். அப்படின்னு கூட கொஞ்சம் சாப்பிட்டோம்னா, வலி நமக்கு தானே தவிர வேற யாருக்கும் இல்ல. அப்ப நம்ம உடம்ப நாம நேசிக்கணும். இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னும்போது, இதை நாம நேசிக்க பழகிக்கணும். இதை நாம பசுமையாக வைத்திருக்க பழகிக்கணும். இதுதான் நாம சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகிறார்கள். பற்றியே விடுகிறவர்கள் கடவுளாக விடுகிறார்கள். இப்போ எந்த பற்றும் வேண்டாம். இது டோட்டல் சரணாகதி, சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, அது அது அவங்களே வந்து கடவுளாகி விடுகிறார்கள் அப்படின்னு. எதுவுமே இல்ல. எனக்கு தேவை என்ன? ஒரு ஒரு ஞானி கிட்ட போய் அவருடைய இடத்துல போய் பார்த்தா, அவரும் ஒரு தண்ணி மண்பானையும் தான் இருக்குதாம். ஏன்னா, அவர் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு இந்த தண்ணியே போதும். எனக்கு காற்றிலிருந்து, இந்த நிலத்திலிருந்து, பிரபஞ்ச கோள்களிலிருந்து எனக்கு வர்ற ஆற்றலே போதும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல அப்படின்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை என்பதே அவங்களுக்கு ரொம்ப குறைவு. அதனால தான் அவங்க ஞானிகளாக, மகான்களாக இருக்காங்க. அப்போ பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றி படியில் காலடி எடுத்து வைக்கும்போது வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நமக்கு அந்த எவ்வளவோ 1000 தடவை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த மாரி முயற்சி அப்படிங்கிறது அந்த உழைப்பு, அந்த செயல் வடிவம் கொண்டு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுல ஒரு நேரம் வந்து மனசுக்கு தொய்வு வரும்போதெல்லாம் இல்ல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நாம முன்னேறணும். நாம இதுல தேங்கி நிக்க கூடாது அப்படிங்கிறது நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ரோடு அப்படின்னு இருந்தா மேடு, பள்ளம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இங்க விட அமெரிக்கால எல்லாமே வசதியா இருக்கும்னு பார்த்தா, அங்க அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இங்க அங்க போர் நடக்குது அப்படின்னு நமக்கு வேதனைப்பட்டா, இங்க நமக்குள்ள வீட்டுக்குள்ளேயே போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி இக்கரைக்கு அக்கரை பச்சைன்ற மாரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். முக மலர்ச்சியோடும், நம்பிக்கையோடனும் எழுந்து நம்ம புதிய நாளை துவங்கறதுக்கு புதிய சுவாசத்தையோட நாம டெய்லி ஒவ்வொரு வினாடியுமே புதிய சுவாசம் தான் நாம விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
அப்ப அது நாம கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அடுத்தது இந்த நாம் ஒவ்வொருத்தருடையும் நம்ம இப்ப வெற்றி பெற தாமதமாகும். ஏன் நமக்கு இந்த இக்கரையை விட அக்கறை தான் பசுமை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய சேலரி வருது அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எத்தனை உறவுகளை விட்டு தியாகிகளாக அங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க விட்டுட்டு அவங்க இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்தால்தான் ஒண்ணு கிடைக்கும். அந்த மாதிரிதான் வாழ்க்கை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம பணம் பணம் பணம்னா அப்ப உறவுகளுடைய உறவுகளை கொண்டாடுவது எப்போ? ஒரு இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேருக்கு தெரியும். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்த மகனோ மகளோ அவங்க பெற்ற தாய் தகப்பன் ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்க்க முடியாம ஃபிளைட் டிக்கெட் கிடைக்காம அங்க ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நிறைய இடத்துல யுஎஸ்ல இருந்து நிறைய பேரை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு வேலையில இருந்து தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்பவுமே நம்ம தாய்நாட நம்ம மதிக்க கத்துக்கணும். நம்ம இருக்கக்கூடிய வாழும் சூழ்நிலையும் நாம நேசிக்க கத்துக்கணும். நமக்கு விளையிற காய்கறிகளையும், பழங்களையும் நம்ம வந்து இது நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு நாம எனக்கு விளையிற அரிசியும், தானியங்களும், காய்கறிகளும், கனிகளும், மரம் செடி கொடிகளும், இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களும், மிருகங்களும் எத்தனையோ விஷயங்களை நாம நேசிக்கிறதுக்கு பழகிட்டோம்னா இயற்கை நமக்கு ஒத்துமுதையுமாக இருக்கும். இயற்கை நம்மளை மதிக்கும். நாம இயற்கையை மதிச்சோம்னா இயற்கை நம்மளை மதிக்கும். அப்போ எதையுமே நாம இங்க கொண்டாடி மகிழ்ந்தோம் அப்படின்னா அக்கறையை பத்தி அக்கறையும் பசுமைதான். அவங்களுக்கு பசுமையாக இருக்கட்டும். கடவுள் புண்ணியத்துல அதாவது இறை சக்தி எல்லாருக்குமே எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய ஈர்ப்பாற்றல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான். எனக்கு வந்து குட்டையா கணவன் வந்துட்டாங்க, இல்ல எனக்கு வந்து ஆட்டோ ஓட்டுற மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டாள், எனக்கு இப்படி பையன் வந்துட்டான்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய நிலையில அவங்கவங்களுடைய சூழ்நிலை உறவுகள் எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இனிமையா என்ன துரோகம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எதையாவது ஒண்ணு குறை பேசிக்கிட்டே தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர அதை நாம சிலவற்றுக்கு நோ சொல்லணும் அப்படின்னா அது நோ தான். அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய நட்புறவுகள் நம்ம நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னாலே நல்ல இந்த அருட்காப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு அருட்காப்பு ஒன்றே போதும். நமக்கு நல்லவர்கள் தான் நமக்கு சுத்தி அமைவாங்க அப்படிங்கிறது 100% கேரண்டி. நம்மளுடைய பயிற்சி முறைகள் அந்த மாதிரி. எனக்கு கிடைப்பது எல்லாம் இறைவன் கொடுக்கும் வரம் தான். எனக்கு கிடைத்த வாழ்க்கை துணை எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம். எனக்கு கிடைத்த பிள்ளைகள் எனக்கு கிடைத்த வரம். இப்படி நாம வந்து ஒவ்வொன்னத்தையும் நம்ம பிளெஸ்ஸிங்கா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நம்ம ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைய வந்து ஹாப்பியா வாழறதுக்கு நாம பழகுறது இல்ல. அவங்க சொல்லி நாம என்ன கேட்கறது? இவங்களுக்கு நாம ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? அப்படின்ற ஒரு இந்த சீரியல் பார்த்து நெறைய பேரு வீணா போறாங்க. அந்த சீரியலினுடைய பழிவாங்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டு சூழ்நிலை எல்லாமே அலை இயக்கம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த அலை இயக்கம் அந்த இங்க இருக்கக்கூடிய அந்த பசுமை நிலையை ரொம்ப காரசாரமா மாற்றி உறவுகள் கூடயே உறவுகள் கிட்ட நிறைய மனசுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்க மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது. அப்பா பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து நிறைய பேரு சீரியல் பாக்குறதுனால. சோ இதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில வந்து நமக்குள்ள டிராவல் பண்ணோம்னா இந்த ஐம்புலன்கள் பற்றுதல்னாலதான் அதுல ஆசைப்படுறதுனாலதான் நம்ம மயங்கி நிக்கிறோம். அதை கொஞ்சம் உள்நோக்கி திருப்பி நம்ம தவம் அப்படி தற்சோதனை கொஞ்சம் செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த தேவையில்லாததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆகும். எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தாக பிரிஞ்சு ஒவ்வொரு உறுப்புக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேவையில்லாத இது உடம்புக்குள்ள இருந்தா உனக்கு நோய் அப்படின்னு தேவையில்லாத மலமாக சிறுநீராக வெளியேறுது அப்படின்னு தானாகவே டிட்டாச் ஆகுது. நம்ம எதுவும் டிட்டாச் பண்ணல. தானாகவே அது போகுது. தானாகவே ஒவ்வொரு உறுப்புக்கும் ரத்தம் பாயுது, சத்து பிரி போகுது. இது நாம எதுவுமே செய்யல. அப்ப கடவுள் நம்ம நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுக்குள்ள வச்சிருந்தாலே போதும். தேவையில்லாதது ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆயிடும். இதுதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இக்கரையே நம்ம பசுமையாக வச்சிருப்போம். அக்கறையும் கண்டிப்பாக பசுமையாகவே இருக்கட்டும். அதுக்குதான் நம்ம வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்
சொல்றோம். எல்லா இடத்துலயும் நீக்கமற எப்படி இறையாற்றல் இருக்கோ, எல்லா இடத்துலயும் அதே மாரி அமைதியாக இருக்கட்டும்னு நம்ம வாழ்த்தி, டெய்லி ஒரு 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்த்தி, அனைவரையும் வாழ்த்தி, வாழ்த்தி, வாழ்த்தி நமக்கு நல்ல நட்பாக மாற்றுவோம் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப மிகவும் ஒரு சிறப்பான சிந்தனை உரை நிகழ்த்திய பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை நாம் மனதார வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன்